அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். அன்னைக்கு பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசணுமா? இன்னைக்கு கொஞ்சம் ஆண்களை பத்தியும் பேசுவோங்களா? சில சமயம் சில ஆண்களுடைய கண்ணை நம்மளால நேருக்கு நேரு பார்க்க முடியாதுங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை தெரியுங்களா? அப்பா எல்லாரும் புது துணி எடுத்துட்டாங்கப்பா, நம்ம தான்ப்பா இன்னும் எடுக்கல அப்படின்னு ஏக்கமா கேட்குற அந்த பையனுடைய குரலை கேட்க முடியாம தலையை கீழே தொங்க போட்டுக்கிற அந்த அப்பாவோட கண்களை நம்மளால பார்க்க முடியாதுங்க. ஒரு துரோகத்தை தாங்க முடியாம கையை பிடிச்சுக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு அழற ஆண்மகனோட கண்ணையும் எதிர்நோக்க முடியாதுங்க. அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றதா, மனைவிக்கு சப்போர்ட் பண்றதான்னு இயலாமையோட நிக்கிற ஆண்மகன்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேங்க. கடங்கார வெளியே நிக்கிறான்ப்பா அப்படின்னு பையன் சொல்லும்போது குறுகி போற குடும்ப தலைவர்களை பார்த்துருக்கேன். தன்னை விட சின்ன பையன், கல்யாணமான பையன், அவனோட கல்யாணத்துல அடுத்தது உனக்கு எப்போ அப்படின்னு தன்னை விட மூத்த ஒரு முதிர்கண்ணனை பார்த்து கேள்வி கேட்கும்போது அந்த கண்களை நம்மளால எதிர்நோக்க முடியாதுங்க. சரியா சாப்பிடாம கொள்ளாம ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு பட்டதாரி வாலிபனை கரெக்டா பந்தியில உட்கார்ந்த உடனேயும் நல்லா கொட்டிக்கோ, நல்லா சாப்பிடு, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருப்ப அப்படின்னு நக்கலா கேட்குற அந்த குரலை கேட்க முடியாம கண்ணீரோட பாதி சாப்பாட்டோட எழுந்து போற பல இளைஞர்களை எனக்கு தெரியுங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அப்போதான் போய் ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துருப்பார். கரெக்டா அவருடைய மேலதிகாரி அதட்டல் போடுவார். அந்த அதட்டலுக்கு நம்மளால நல்லா பதில் சொல்ல முடியும். ஆனா இந்த மாசம் சம்பளம் வேணும், தன்னை நம்பி இருக்கிற தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு அந்த குடும்பம் அவன் கண்ணு முன்னால போகும்போது அவன் ஒண்ணுமே பேசாம எழுந்திரிச்சு போவான் பாருங்க. அந்த கண்ணை ஒருபோதும் நம்மளால பார்க்க முடியாதுங்க. 20ஆம் தேதியே சம்பளம் தீர்ந்து போச்சு, இன்னும் 10 நாள் எப்படி ஓட்டுறது அப்படின்னு தூங்காம தவிக்கிற அந்த சராசரி ஆண்மகனுடைய கண்களை நம்மளால எப்பவுமே உற்று பார்க்கவே முடியாதுங்க. அம்மாக்களுடைய கஷ்டம் வெளியில தெரியுங்க, அப்பாக்களுடைய கஷ்டம் வெளியில தெரியறது இல்லைங்க. எப்பவுமே அவங்க திரைக்கு பின்னாலதான். அப்படிப்பட்ட ஆண்மகன்களை நிச்சயம் போற்றுவோம், கை கொடுத்து தோள் கொடுப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றி வென்றான்.